குவிஸ்மங்ஸ்க்கு வரவேற்கிறோம். பண்டைய எகிப்தின் சாகசம், மம்மிகள், பார்வோன்கள் மற்றும் பிரமிடுகளில் 52 கேள்விகளுக்கு தயாராகுங்க. எங்களுக்கு ஆதரவளியுங்கள். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப். பண்டைய எகிப்தின் ஆட்சியாளர் யார்? ஒரு ஜனாதிபதி, ஒரு வீரன் அல்லது ஒரு பாரோ? யூகித்தீர்களா? அது ஒரு பாரோ. எந்த விலங்கு ஒரு சிறப்பு புனிதமான செல்லப்பிராணியாக கருதப்பட்டது? நாய், குதிரை அல்லது பூனை? பூனை செய்துவிட்டீர்கள். ஒரு மம்மிக்கு 2 கை மற்றும் 2 கால் உரைகள் உள்ளன. மொத்தம் எத்தனை உரைகள்? 3, 5 அல்லது 4? ஆம், அது 4. எகிப்தியர்கள் எந்த சிறப்பு சித்திர எழுத்தை பயன்படுத்தினார்கள்? ஹைரோகிளிப்ஸ், ஈமோஜிகள் அல்லது எழுத்துக்கள்? ஹைரோகிளிப்ஸ். சூப்பர். ஒரு மம்மியின் சிறப்பு உறுப்பு ஜாடிகள் என்னவென்று அழைக்கப்பட்டன? புதையல் பெட்டிகள், கேனோபிக் ஜாடிகள் அல்லது குக்கி ஜாடிகள்? அது கேனோபிக் ஜாடிகள். சிறப்பு எழுத்தாளர்கள் மற்றும் பதிவு காப்பாளர்கள் யார்? ஆசிரியர்கள், நூலகர்கள் அல்லது எழுத்தர்கள்? ஸ்கிரைப். அது எழுத்தர்கள். ஸ்கிரைப். ஒரு கட்டிட தொழிலாளி 10 கற்களை அடுக்கினார், ஆனால் 3 சரிந்துவிட்டன. எத்தனை மீதம் உள்ளன? 7, 13 அல்லது 5? 7. அற்புதம். எந்த நீண்ட நதி எகிப்தின் உயிர்நாடியாக இருந்தது? நைல் நதி, அமேசான் நதி அல்லது பெரிய பெருங்கடல்? மேலும் அது நைல் நதி. எந்த சிறப்பு வண்டு நல்ல அதிர்ஷ்டத்தின் சின்னமாக இருந்தது? லேடிபக், ஸ்காரப் வண்டு அல்லது மின்மினி பூச்சி? ஸ்காரப் வண்டு. நீங்கள் செய்துவிட்டீர்கள். எந்த தாவரத்தை தட்டையாக அடித்து ஒரு வகை காகிதம் செய்யப்பட்டது? மரப்பட்டை, பப்ரஸ் அல்லது பெரிய இலைகள்? பப்ரஸ். அருமை. பெரிய ஸ்பிங்ஸ் எந்த விலங்கின் உடலை கொண்டுள்ளது? ஒரு சிங்கம், ஒரு குதிரை அல்லது ஒரு ஒட்டகம்? சரியான விடை ஒரு சிங்கம். ஒரு பாரோ 10 வயதில் ஆட்சிக்கு வருகிறார். அவர் 20 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். இப்போது அவருக்கு என்ன வயது? 30 வயது, 20 வயது அல்லது 10 வயது? 30 வயது. அருமை. பாரோக்களுக்காக கட்டப்பட்ட பெரிய முக்கோண கல்லறைகள் யாவை? கோட்டைகள், வானளாவிய கட்டிடங்கள் அல்லது பிரமிடுகள்? பிரமிடுகள். சூப்பர். முக்கியமான சூரிய கடவுள் யார்? அனிபீஸ், ரா அல்லது ஓசிரிஸ்? ரா. நீங்கள் செய்துவிட்டீர்கள்.
மிகவும் பிரபலமான சிறுவன் ராஜா யார்? கிளியோபாட்ரா, ராம்செஸ் அல்லது துட்டன்காமூன்? சரியான விடை துட்டன்காமூன். எந்த உறுப்பு மம்மியின் உள்ளே விடப்பட்டது? மூளை, இதயம் அல்லது வயிறு? இதயம். அற்புதம். ஒரு படகு 5 மைல் சென்று 5 மைல் திரும்புகிறது. மொத்த பயணம் 5 மைல்கள், 0 மைல்கள் அல்லது 10 மைல்கள்? யூகித்தீர்களா? அது 10 மைல்கள். ஒரு மம்மிக்கான அலங்காரமான கல் சவப்பெட்டி எது? புதையல் பெட்டி, சார்கோபேகஸ் அல்லது பிரமிட் பெட்டி? சார்கோபேகஸ். மிக நன்று. பாரோ மன்னரின் வரிக்குதிரை போன்ற தலைத்துணி என்னவென்று அழைக்கப்பட்டது? கிரீடம், நெம்பஸ் அல்லது தலப்பாவு? நெம்பஸ். நீங்கள் செய்துவிட்டீர்கள். ஆராய்ச்சியாளர் 3 அறைகளை காண்கிறார். ஒவ்வொன்றிலும் 4 புதையல்கள். மொத்த புதையல்கள் 12 புதையல்கள், 7 புதையல்கள் அல்லது 3 புதையல்கள்? 12 புதையல்கள் சரியான இலக்கு. பாரோக்கள் தங்கள் தாடைகளில் அடிக்கடி என்ன அணிந்தார்கள்? போலி தாடி, தங்கச்சங்கிலி அல்லது வர்ணக்கோடுகள்? மேலும் அது போலி தாடி. பண்டைய எகிப்தியர்கள் எந்த பிரபலமான பலகை விளையாட்டை விளையாடினார்கள்? செக்கர்ஸ், அட்டர்பர்ட் பிளாக்ஸ் அல்லது செனட்? சரியான பதில் செனட். பிரமிட்டிற்கு 12 கற்கள் தேவை, 8 வைக்கப்பட்டுள்ளன. இன்னும் எத்தனை தேவை? 4 கற்கள், 20 கற்கள் அல்லது 8 கற்கள்? மேலும் அது 4 கற்கள். பாரோவின் மிக முக்கியமான உதவியாளர் யார்? விஜயர் விவசாயி அல்லது காவலர்? விஜயர். அருமை. குள்ளநரி தலையுடன் கூடிய மம்மிகளின் கடவுள் யார்? ஹோரஸ், அனுபீஸ் அல்லது ரா? ஆம், அது அனுபீஸ். மம்மி ஒன்றின் இதயத்தின் மீது எந்த தாயத்து வைக்கப்பட்டது? தாயத்து, நெக்லஸ் அல்லது தங்க நாணயம்? தாயத்து. அருமை. பண்டைய எகிப்திய தேனீக்கள் எந்த இனிப்பை உருவாக்கின? சாக்லேட், சர்க்கரை கட்டிகள் அல்லது தேன்? தேன். நீங்கள் செய்துவிட்டீர்கள். ஒரு எழுத்தரிடம் 10 சுருள்கள் உள்ளன. அவர் 4 இல் எழுதுகிறார். எத்தனை காலியாக உள்ளன? 10, 4 அல்லது 6? 6 செய்துவிட்டீர்கள். எகிப்தியர்கள் தங்கள் கண்களைச் சுற்றி என்ன அடரொப்பனை அணிந்திருந்தார்கள்? சேறு, பெர்ரி சாறு அல்லது கோல்? பதில் கோல். வளையப்பட்ட சிலுவை போல் காட்சியளித்த வாழ்வின் சின்னம் எது? பிரமிட் டாட் ஆங் அல்லது ஹோரஸின் கண்?
அவ்வளவுதான். பல கோயில்களை கட்டிய புகழ்பெற்ற பெண் பாரோ யார்? நெஃபர்டிடி, ஹட்சப்சுட் அல்லது கிளியோபாட்ரா? ஹட்சப்சுட் சரியான இலக்கு. மூன்று அரச படகுகளில் ஒவ்வொன்றிலும் 5 துடுப்பு வீரர்கள் உள்ளனர். மொத்தம் எத்தனை துடுப்பு வீரர்கள்? 8, 15 அல்லது 35? 15 அவ்வளவுதான். எந்த உயரமான 4 பக்க கல் தூண் வானத்தை நோக்கி இருந்தது? சிலை, பிரமிட் அல்லது ஒபெலிஸ்க்? ஒபெலிஸ்க் அவ்வளவுதான். நைல் நதியில் பயணம் செய்வதை எந்த சத்தமான பாறைகள் நிறைந்த நீர்வீழ்ச்சிகள் கடினமாக்கின? நீர்வீழ்ச்சிகள், கேட்டராக்ட்ஸ் அல்லது சுழல்கள்? சரியான விடை கேட்டராக்ட்ஸ். மூளையை அகற்ற எந்த நீண்ட கொக்கி பயன்படுத்தப்பட்டது? ஒரு உலோக கொக்கி, ஒரு மந்திர கரண்டி அல்லது ஒரு இறகு விசிறி? ஒரு உலோக கொக்கி. நீங்கள் செய்துவிட்டீர்கள். பூனைகள் மற்றும் இசையின் சக்தி வாய்ந்த தெய்வம் யார்? கிளியோபாட்ரா, நெஃபர்டிடி அல்லது பாஸ்டட்? யூகித்தீர்களா? அது பாஸ்டட். மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கைக்கான மந்திரங்கள் புத்தகம் பெயர் என்ன? பிரமிட் உரைகள், பாரோவின் டைரி அல்லது மரிச்சோரின் புத்தகம்? மரிச்சோரின் புத்தகம் அவ்வளவுதான். பெரும்பாலான எகிப்திய ஆண்கள் எந்த எளிய வெள்ளை லினன் பாவாடையை அணிந்திருந்தனர்? ஷென்டி, டோகா அல்லது டியூனிக்? சரியான பதில் ஷென்டி. எந்த விவசாய கருவி வாளியை பயன்படுத்தி நைல் நதியிலிருந்து தண்ணீரை எடுத்தது? நீர்ச்சக்கரம், சல்லடை அல்லது ஷாடுப்? ஷாடுப். நீங்கள் செய்துவிட்டீர்கள். பெரும்பாலான எகிப்திய வீடுகள் எதனால் செய்யப்பட்டது? பெரிய கற்கள், மண் செங்கற்கள் அல்லது மரக்கட்டைகள்? மண் செங்கற்கள். சூப்பர். ஒரு தொழிலாளி 2 கற்களையும் மேலும் 3 கற்களையும் சுமக்கிறார். மொத்தம் எத்தனை? 2, 3 அல்லது 5? ஆம், அது 5. எந்த மாபெரும் பாலைவனம் பண்டைய எகிப்தை பாதுகாத்தது? கோபி, சஹாரா அல்லது ஆர்க்டிக்? சஹாரா. மிக நன்று. மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையில் இதயம் எதற்கு எதிராக எடை போடப்பட்டது? ஒரு தங்க நாணயம், ஒரு கல் அல்லது ஒரு இறகு? ஆம், அது ஒரு இறகு. ஒரு பிரமிடுக்கு 4 பக்கங்கள் உள்ளன. 2 பிரமிடுகளில் எத்தனை பக்கங்கள் உள்ளன? 4, 8 அல்லது 6? 8. அருமை. அடுத்த முறை வரை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தவும்.